குலதெய்வம் சாதகமா பாதகமா? பாருங்க, யாருக்குமே குலதெய்வம் பாதகம் செய்வதற்காக குலதெய்வம் என்று உருவாகவே இல்லை. ஆனா நாம் என்ன சொல்றோம், எங்களுக்கு குலதெய்வ வேலை செய்யலை, அதுல ஒரு பிரச்சனை, பல தொந்தரவு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது உண்மையானா கண்டிப்பா உண்மைதான், அதுல மாற்றுக்கிறதுன்னு. சாதகமா வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்க பாட்டன் இருக்கிறார், பாட்டனுடைய சொத்து யாருக்கு பங்கு இருக்குது? பேரனுக்கும் பங்கு இருக்குது, மகனுக்கும் பங்கு இருக்குது. அப்போ பாட்டனுடைய பாவம் யாருக்கு பங்கு வரும்? பங்கு வருமா வராதா? இதேதான் பாயிண்ட். அப்ப அவங்க நல்லது செஞ்சிருந்தா இங்க என்ன வரும்? அவர் நல்லது கொடுத்திருந்தா இங்க என்ன வரும்? அவர் தப்ப கொடுத்திருந்தா இங்க என்ன வரும்? இந்த இடத்துலதான் சாதகம் பாதகம் வேலை செய்வது மெய்ப்பொருள். இதுதான் மிக முக்கியமான கருத்து. குலதெய்வம் இங்க நம்மளுக்கு தப்பா வேலை செய்யாது. காரணம், குலதெய்வம் ஒரு பாட்டனால் மட்டும் சூழப்படக்கூடியது அல்ல. பங்காளி அத்தனை பேர்த்தும் சேர்ந்து நம்மளுடைய அந்த குடும்பம் வம்சமே சேர்ந்து ஒன்றாக இணைந்ததற்கு பேர் தான் குலதெய்வம். அதனால குலதெய்வம் நல்லா இருக்கும். இவங்களுடைய இவங்க வம்சாவளியில வந்தவங்களுடைய நன்வினை தீவினைக்கு தக்கவாறு அது சாதகமா அல்லது பாதகமா வேலை செய்வதுன்னு பொருள்.